ஹாய் ஆல், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான கோலா உருண்டை எப்படி பண்ணலான்றத காமிக்க போகிறேங்க. ஆனால் வெஜிடேரியன் கோலா உருண்டை. நம்ம எல்லாருமே கண்டிப்பாக மட்டன் கோலா உருண்டை சாப்பிட்ருப்போம், ஏன் சிக்கன் கோலா உருண்டை கூட நம்ம சாப்பிட்ருப்போம். என்னோடய சேனல்லேயே சிக்கன் கோலா உருண்டை ரெசிபி இருக்குங்க, போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இது ஏன் நான் இன்றைக்கி பண்ணுறேன்னா, என் பையன் திடீர்னு நைட்டு ஒரு 10 மணி இருக்குங்க, மம்மி எனக்கு மீட் பால் சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்ட்டு சொன்னான். நானுமே இவன் எப்பயுமே பெருசாக இதெல்லாம் கேட்க மாட்டான். சரி, என்றைக்கும் இல்லாமல் குழந்தை இந்த மாதிரி ஒரு ஐட்டம் கேட்டிருக்கானே, எப்படியாவது இவனுக்கு நம்ம இதை பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி மீல் மேக்கரை வச்சு மீட் பால் செஞ்சு கொடுத்துடலான்னு தாங்க இதை ட்ரை பண்ணேன். இது எப்படி பண்ணேன்னா, இந்த மீல் மேக்கர் ஆஸ் யூஷுவல் நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதுக்கப்புறம் அதை பிழிஞ்சு எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் அதுவும் கொஞ்சம் சாப்டு ஆனியன்ஸும் அது கூட போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம அப்படியே சாப்டு ஆனியனாக கூட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் கூட நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஆட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி உருண்டையாக நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ஆக்சுவலாக இந்த பால்ஸ்லாம் இன்னும் கூட நல்லா குட்டி குட்டியாக நம்ம பிடிச்சிக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாகவே பிடிச்சிட்டேன். ஏன்னா இவன் மம்மி மீட் பால்ஸ் ரெடியான்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். ஸோ அர்ஜென்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணதுனால கொஞ்சம் பெருசாகவே பிடிச்சி அதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour to 1 hour ஸ்டோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கடாயில் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றி இதை நம்ம டீப் ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம். யூஸ்வலாக கோலா உருண்டைனா நம்ம அப்படி தானே பண்ணுவோம், அதே பேட்டர்ன் தான். ஸோ 1 by 1 இந்த பால்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி சிம்மில் வச்சு தான் இதை நம்ம ஃப்ரை பண்ணணும். நல்லா டைம் எடுத்துக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, இல்லைன்னா உள்ளே குக்கே ஆகாது. ஸோ சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வரும்போது இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு மட்டன் கோலா மீல் மேக்கரில் பண்ண வெஜிடேரியன் கோலா உருண்டை ரெடி. இதை மயனேஸ் இல்லைன்னா சாஸோட சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ.